பில்லோவுக்கு 10 years வாரண்டி தரேன். யாருமே பில்லோக்கு வாரண்டி தர மாட்டாங்க. நான் 10 years வாரண்டி தரேங்கண்ணா. இப்போ எங்ககிட்ட ப்ரைஸ் கம்பேர் பண்ணவங்களுக்கு, எங்ககிட்ட வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட குவாலிட்டி பற்றியும் ப்ரைஸை பற்றி தெரியுங்கண்ணா. எங்கள் ப்ரைஸ் யாருனாலும் 100% கொடுக்கவே முடியாதுங்கண்ணா. இதோட மெயின் கான்செப்டே என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே பண்ணாதுங்கண்ணா. ஒரு டீ சாப்பிட்ற டைம் தாங்கண்ணா. கையோட இருந்து ப்ராடக்ட் அடிச்சு பார்த்துட்டு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாங்கண்ணா. இந்த பாடலாம் யாருமே போட மாட்டாங்க. இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாங்கண்ணா. இதை நீங்கள் தரையில் போட்டு நீங்கள் தரன்னு இழுத்தீங்கன்னா கூட ரேப் ஆனா கூட கிளியாதுங்கண்ணா. இது எல்லாமே ஃபிளெக்சிபிள் சேனலுங்கண்ணா. இப்போ நல்லா அந்த வெயிட்டா இருக்கிறவங்க, இந்த மேல ஒரு கம்ஃபர்ட்னஸ் இல்லாம இருக்கிறவங்க படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிளெக்சிபிள் சேனல் பாருங்க, இங்கிட்ட ஃபிளெக்சிபிள் ஆகி கொடுக்கறதுனால நல்ல கம்ஃபர்ட்டா இருக்குங்கண்ணா. நாங்க கலர் சூஸ் பண்ணலாம் கொண்டு போக மாட்டோம். நேராவே டெலிவரி கொடுக்க போற இடத்துல ஒரு 10 கலர் எடுத்துட்டு போயிருவோம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன கலர் வந்து இதெல்லாம் ஒயிட் இருக்கு வேணான்றாங்க ஒரு சில பேர். ஒரு 10 கலர் இந்த மாதிரி அள்ளி போட்டு போயிருக்கீங்களா, 10 கலர் எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்போம். கஸ்டமர் என்ன பிடிக்குதோ அவங்க அந்த கலர்ல சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. இது நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஆமா, நேரா கொண்டு நாங்க நம்ம வண்டியில தானே கொண்டு போய் ரிட்டர்ன் கொண்டு வர போறோம். எடுத்தது போய் மிச்சத்தை ரிட்டர்ன் கொண்டு வர போறோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 100 டென்சிட்டில ரீபாண்டட் ஃபோம் 4 இன்ச்சில் போட்டு பண்ணி கொடுத்துருவோம்னா, இதுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வந்து 28 டென்சிட்டில போட்டு பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆர்கானிக் லாடெக்ஸ் 2 இன்ச்சை போட்டு பண்ணி கொடுத்துருவோம். இது டோட்டல் 8 இன்ச்சு இது ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் என்ன கலர் கேட்கறாங்களோ அந்த கலர்ல போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாருனாலே பண்ணி கொடுக்காத ரேட்டு நம்ம ஃபாலோஸ்க்கு நான் பண்ணி கொடுக்க போறேன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து 23,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்து இந்த மாதிரி 2 பில்லோ பண்ணி கொடுத்து 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சொன்ன பிரைஸ்ல பண்ணி கொடுத்தா எப்போ வந்தாலும் நம்ம மிட் அண்ட் கார்னிவல் சேனல்ஸ் மென்ஷன் பண்ணி வாங்குறது இந்த ஆஃபர். மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டைப்லாம் பண்ணுறாங்க? ஆனால் அதாவது மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இலவமஞ்சை தவிர ஸ்டார்டிங் ஃபோம் மேட்ரஸ்லேருந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க தாய்லாந்து லேட்டக்ஸ்லேருந்து இப்போ புதுசாக வந்திருக்க ஸ்மார்ட் கிட் மேட்ரஸஸ் வரைக்கும் எல்லா மேட்ரஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. இதில் பேசிக் மாடல்லாம் இதுங்க. ஆனால் பேசிக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ராவல் பெட் இருக்குங்கண்ணா. நம்மக்கிட்ட ட்ராவல் பெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்கண்ணா. இது வந்து தாராளமாக ஒரு 2 பேர் தூங்கக்கூடிய இது ட்ராவல் பெட்டுங்கண்ணா. நீங்கள் ஈஸியாக ஒரு யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறாங்கன்னா இது ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் இது எல்லா தரப்பினருமே இதை எடுத்துக்கலாம். அந்த குழந்தைங்களாம் யூரின் போகிறாங்க அப்படின்னாக்கி இதை அந்த கட்டிலுக்கு மேலே விரிச்சும் போட்டுக்கலாம். எங்கேயோ வெளியே போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து டபுள் காட் வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம். இது வாஷபிள் தாங்கண்ணா. நீங்கள் எத்தனை டைம் வாஷபிள் பண்ணாலும் இது ஒன்றுமே ஆகாதுங்கண்ணா. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு பக்கம் வருங்கண்ணா. ஓகே, ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்கண்ணா. அது ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி இருக்குண்ணா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பில்லோங்கண்ணா. இது மசாஜ் லேட்டெக்ஸ் பில்லோ. அதாவது இந்த கழுத்து வலி இருக்கிறவங்க, இந்த நெக் பெயின் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சூடு வருது தலையில் வச்சு தூங்குறவங்களாம் இந்த பில்லோ யூஸ் பண்ணாங்கன்னா இந்த பபுளாக இருக்குல்ல, அக்குபஞ்சர் மாடல் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு கழுத்து வலி துளி கூட இருக்கவே இருக்காதுங்கண்ணா. இது வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டிங் யூஸஸ் இருக்காது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே நல்ல ஒரு பிரீத்தபிளான ஸ்லீப் இருக்குங்கண்ணா. இது வந்து இந்த பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கொடுக்குறேன்னா நான் பில்லோவுக்கு 10 years வாரண்டி தரேங்கண்ணா. யாருமே பில்லோக்கு வாரண்டி தர மாட்டாங்க. நான் 10 years வாரண்டி தரேங்கண்ணா. இதுக்கு மேலே வந்து கவரில் ஜிப்பர் கவரில் போட்டு ஃபினிஷிங் பண்ணி தான் கொடுத்துருவாங்கண்ணா. இல்லை எனக்கு இந்த மாதிரி லேட்டெக்ஸ் பில்லோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக மெமரி ஃபோம் பில்லோ இருக்குங்கண்ணா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு இப்படி அமுக்குனாலும் பாருங்கள், எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணாலும் நீ ரிட்டன் நான் வித்தின் செகண்டில் பழைய பொசிஷனுக்கு வந்துருக்குண்ணா. இது கூல் ஜெல் மெமரி ஃபோமில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா 800 பண்ணி கொடுத்துட்ருக்குண்ணா. இதுக்கு நான் 5 வருஷம் வாரண்டி தரேன்னா. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜிப்பர் கவர் போட்டு ஃபினிஷிங் பண்ணியே கொடுத்துருவாங்கண்ணா. ஓகே, இதுக்கு அடுத்த மாடலுங்க. ஆனால் இதுக்கு அடுத்த மாடல் வந்து ஃபோம் மேட்ரஸஸ்ங்கண்ணா. ஃபோம் மேட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ரேட்டுக்கு யாருமே கொடுக்கவே மாட்டாங்கன்னா. சிங்கிள் காட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய்க்கு பண்ணி தந்துட்டு இருக்காங்கண்ணா. இந்த மாதிரி தான் வருங்கண்ணா. இதுக்கும் நாங்கள் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்கண்ணா. இப்போ நீங்களே பார்த்துட்டு நிறைய பேர் நாங்கள் அடிச்சு ஸ்டாக்கில் வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக 2500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவேன் வித் 1 year வாரண்டியோடண்ணா. இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னாக்கண்ணா, இங்கே ஒரு பெட் வேணும்னாலும் நம்ம வந்து ஒரு பெட் சிங்கிள் பெட்டாக இருந்தாலும் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாங்கண்ணா. நம்ம ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா போதும், இவங்க கேட்குற கலரில் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. இன்கேஸ் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் ஃபோம் 4 இன்ச்சை போட்டுங்கண்ணா. அதுக்கு மேலே கஸ்டமரோட கலர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா 28 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் ஃபோம்னா. இப்படி என்ன பண்ணாலும் ஒன்று வந்து நல்லா சாஃப்டாக இருக்குண்ணா. இது விலை கம்மியில் ஓரளவுக்கு நல்லா இருக்க ப்ராடக்ட்னா இதையும் சொல்லலாங்கண்ணா. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தை போட்டு ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வருங்கண்ணா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல லக்ஸரி ஃபுல் கொடுக்கும். ஒரு இது வந்து சிங்கிள் காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய்க்கு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேண்ணா. வித் ஒரு பில்லோ தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துட்ருக்குங்கண்ணா. இதுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பக்கம் உழைக்கும். நம்ம சைட்லேருந்து ஒரு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை கொடுத்துடலாங்கண்ணா. ஏதாவது கம்ப்ளைண்ட்னா பீஸ் டு பீஸே மாற்றி கொடுத்துடலாங்கண்ணா. இது பொறுத்தவரைக்கும் ஹாஸ்டலுக்கு வேலை பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹீட்டிங் இஷ்யூஸ் துளி கூட இருக்கவே இருக்காது. ஏன்னா நல்லா இருக்குங்கண்ணா. கிளாத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குங்கண்ணா. நல்லா 300 GS ஆர்கானிக் காட்டன் போட்டிருக்கோம். யூஸ் பண்ணும்போது நல்ல லக்ஸரி ஃபீல் கொடுக்குங்கண்ணா.
இது மாதிரி சிங்கிள் பெட் வேணுனாலும் நம்ம வந்து சிங்கிள் பெட் வேணாலும் ஒரு பீஸ் வேணுனாலும் அவங்க நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாங்கன்னா எடுத்துக்கலாம். நான் இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போனல் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ். அதோட ஸ்பெக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 mm டாடா ஸ்டீலுக்குண்ணா. இது வந்து துருப்பிடிக்கவோ இந்த ஒரு இது ஆகாதுன்னு இதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக 1500 GSM காட்டன் பெல்ட் போட்டிருப்பாங்கண்ணா. இது ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியாது, ப்ளஸ் ஹீட்டிங் இஷ்யூஸும் தெரியவே தெரியாதுங்கண்ணா. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10 mm சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா நம்ம கொசனிங்காக. அதுக்கு மேலே கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி 8 inch திக்னஸில் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு அடித்து ஃபினிஷ் பண்ணியே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 inch திக்னஸ். மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா வருங்கண்ணா. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் காட் வந்து 8 inch திக்னஸ் 8,500 கொடுத்து 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. ஓகே, ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் மற்ற இடத்துக்கு நம்மளது எப்படி இருக்கு? ஆனால் ரொம்பவே கம்மிங்கண்ணா. அவங்க கம்பேர் பண்ணிட்டு வரலாம். அதாவது ப்ரைஸ் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாங்கண்ணா. இப்போ எங்ககிட்ட ப்ரைஸ் கம்பேர் பண்ணவங்களுக்கு எங்ககிட்ட வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட குவாலிட்டி பற்றியும் ப்ரைஸை பற்றி தெரியுங்கண்ணா. எங்கள் ப்ரைஸ் யாருனாலும் 100% கொடுக்கவே முடியாதுங்கண்ணா. பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நாங்கள் மட்டும் தான் தமிழ்நாடுகளை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. தமிழ்நாடு மட்டும் இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளே நாங்கள் கொடுக்குற குவாலிட்டியில் எங்கள் ப்ரைஸ் யாருனாலே பண்ணி கொடுக்க முடியாதுங்கண்ணா. உண்மையிலே இது நான் வந்து நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் நம்புறேன். ஏன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் ஆமாம். கோயம்புத்தூர்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஆமாங்கண்ணா. இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்து இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த பெட்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாங்கண்ணா இதெல்லாம் அன்சைஸுங்க. எவ்வளோ அன்சைஸில் ஒரு ஆர்த்தோ லேட்டெக்ஸில் அடிச்சு வச்சிருக்கேன். அடியில் இருக்க பெட்டில் ஆர்த்தோ லேட்டெக்ஸ்ங்கண்ணா. அங்கே ஒன்று நின்றுட்டு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நடுகாலில் செவுத்த கட்டின மாதிரி இருக்குங்களா. கிட்ட இல்லைங்களா? எவ்வளோ ஹீட் இருக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நடுகாலில் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு நடுகாலில் பார்த்தா பெரிய என்னடா கம்பெனிக்குள்ள இவ்வளோ பெரிய செவத்தை கட்டி வச்சிருப்பாங்களேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு மெத்தையாக அடிச்சு வச்சிருக்குங்கண்ணா. ரொம்ப இதெல்லாம் வந்து தூக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் இருந்தால் தான் இந்த மெத்தையில் தூக்கவே முடியும். நாங்கள் ஆர்த்தோ லேட்டெக்ஸில் அடிச்சு வச்சிருக்கோம். அவங்க வந்து அவங்களாம் நேரிலே வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் நேரிலே வந்து பார்த்து கையோடு இருந்து அடிச்சுட்டு கிளம்பி போயிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் டெலிவரிக்கு வந்து 2 days நம்ம வண்டியில் கொண்டு போய் கொடுத்தோம். ஏன்னா இதெல்லாம் பார்சல்லையும் போட முடியாது. நம்ம கிட்ட நம்ம ஓன் வெஹிக்கிளில் ஏற்றி கொண்டு போய் அவங்க கஸ்டமர் வீட்டுக்கு சொன்ன குவாலிட்டியில் கொடுத்துட்டு தான் பேமெண்ட்டை வாங்கிட்டு வருவாங்கண்ணா. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே வாங்கிடலாம். பட் அதெல்லாம் மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக குவாலிட்டி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்தது வந்து முக்கியமாக ப்ரைஸிங். ஆமாம், நம்ம ப்ரைஸ் வைஸ் குவாலிட்டி வைஸ் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. அதே மாதிரி இதுவும் வந்து ஓவரால் அவங்களுக்கு சொல்லல கோயம்புத்தூர் அப்படின்ட்டு நிறைய இடத்துல கார்னல் எழுதியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தேன் நான். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆமாங்கண்ணா திருப்பூர் போட்டுருக்கு பாருங்க. ஆமாங்கண்ணா. சங்ககிரி. ஆமாண்ணா சங்ககிரி எங்கெங்க போகுதுன்னு சொல்லி திருப்பூர் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகுதுங்கண்ணா. இந்த அடியில் இருக்கிற பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகுதுங்கண்ணா. இந்த பெட்டு சென்னை நம்ம இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சென்னை தான். இந்த மாதிரி அங்கங்க எழுதி வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நானும் உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா நம்ம நிறைய பெட்டு ஒரு நாளைக்கு பற்றி பார்த்தீங்கன்னா 20 to 30 பீசஸ் அடிப்பாங்கண்ணா. எங்களுக்கே டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு அந்த கஸ்டமருக்கு வீடியோ கொடுத்துட்டு சைடில் பேக்கிங் பண்ணுறப்ப அவங்க கஸ்டமருக்கு இவங்களுக்கு இந்த பெட்டு தான் போதான்னு சொல்லி அதில் சைடில் பேர் எழுதி வச்சுருவாங்கண்ணா. ஆமாம், இது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்ன ப்ராடக்ட் தான் எங்களுக்கே டவுட் ஆயிரும் டக்குன்னு என்ன ப்ராடக்ட் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால நாங்கள் எங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக கேட்டால் டீட்டெயிலாக எழுதி வச்சுருவோம் நான் சைடில் மார்க்கெட்டில். இப்போ பார்த்தது நம்ம வந்து போனல் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்ங்கண்ணா. இது 8,500 ரூபாய்க்கு 5 வருஷம் வாரண்டியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஓகே, அடுத்த மாடலுங்க. இதுக்கு அடுத்த மாடல் வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்ங்கண்ணா. இப்போ நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க இந்த தண்ணியை வச்சு குதிச்சு காட்டுறது, ஒரு 4 பேர் தங்குன்னு குதிக்கிறது, இந்த மாதிரி வித்த காட்டுற மேட்ரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்கண்ணா. இதுதான் இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தாங்கண்ணா. இதோட ஸ்பெக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்குங்கண்ணா, தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்க பார்ட்னருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதுங்கண்ணா. இதோட மெயின் கான்செப்டே என்னன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே பண்ணாதுங்கண்ணா. அந்த டைமில் எந்திரிச்சு போகிறாங்கன்னா தூங்குற பார்ட்னருக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியக்கூடாது. அதனால அதுக்கு மேலே கஸ்டமர் கேட்குற இந்த மாதிரி கலரை போட்டு 8 inch திக்னஸில் பண்ணி கொடுத்தோன்னா இதில் டபுள் காட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குங்கண்ணா. இதுக்கும் 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குங்கண்ணா. இது கஸ்டமர் கலரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சாய்ஸ் தாங்கண்ணா. எக்கச்சக்கமான கலர் இருக்குங்கண்ணா. அவங்களுக்கு என்ன கலர் வேணாலும் பிடிச்ச கலர் எடுத்துக்கலாங்கண்ணா. இதுவே சூப்பராக தான் இருக்குது. ஆமாங்கண்ணா. கலரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா கலர் தாங்கண்ணா. இந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 300 GSM போடுறாங்கண்ணா. 300 GSMல நம்ம ஆர்கானிக் ஃபேப்ரிக் போடுறாங்கண்ணா உள்ளுக்குள்ள. நீங்கள் இப்படி என்ன சொரிஞ்சிங்கனாலும் அந்த மேலே அந்த நூல் உறிஞ்சு வர்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரவே வராது. ஆனால் நம்மளே ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஸ்டேஜில் வந்து இந்த கிளாத்தில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கிளாத்தில் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காங்கண்ணா. ஏன்னா எங்களுக்கும் மற்றவங்களுக்குமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ்க்கு வந்து ஒரு 1000 பக்கம் எக்ஸ்ட்ரா தான் போகும். ரீசன் என்னன்னா ஒரு மேட்ரஸ் கஸ்டமருக்கு சொன்ன குவாலிட்டியில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த மேட்ரஸ் தாராளமாக நான் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன்னா 15 வருஷத்தில் தாண்டி உழைக்கணும். கொடுக்குற வாரண்டியோட ஒரு 5 வருஷம் தாண்டி உழைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு குவாலிட்டி நான் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா வாங்குற எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் எங்கள் ரிப்பீட்டடாக எங்ககிட்ட வாங்கணும். அவங்க வாங்குறது மூலமே 100% நாங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் இல்லாமல் எந்த ஒரு மேட்ரஸும் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க வாங்கும்போது என்னன்னாக்கா அவங்களுக்கு ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் ரிட்டன் நமக்கு அவங்க 4 பேர் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்களும் எங்களால் அடுத்த ஒரு வெல் க்ரோடாக பிஸ்னஸ் பண்ண முடியுங்கண்ணா. ஸோ அதனால் சொன்ன குவாலிட்டியில் சொன்ன இதில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. அதனால் குவாலிட்டி வைஸில் நான் காம்ப்ரமைஸே கிடையாதுங்கண்ணா.
பிரைஸ்ல 100% காம்ப்ரமைஸோட தான் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல என்கிட்ட 20,000 தான் இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தனால தாராளமா எடுத்துட்டு போங்கண்ணா. இப்போ ஆர்த்தோ லேட்டக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 26,000 கொடுத்துட்டு இருந்தேன். இல்லைங்க என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா தாராளமா எடுத்துட்டு போங்க. 1000 ரூபாய் எனக்கு வேணாம், என் கஸ்டமருக்கு எடுத்துக்கணும், அடுத்த ஒரு ஆர்டர் கொடுங்க, அந்த அடுத்த ஆர்டர்ல ஒரு 1000 ரூபாய் வச்சு எடுத்துக்கலாங்கண்ணா. அதுக்காக வந்து குவாலிட்டியில 100% காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கூட என் கண்ணு முன்னாடியே தெரியும், உங்களுக்கே தெரியும். நம்ம ரொம்ப மெயின் சிட்டிக்கெல்லாம் கிடையாது, ஒரு அவுட்டர் வில்லேஜ்ல வச்சிருக்கோம். வந்தாங்கன்னா இப்போ குளத்திலையோ ஏதோ ஒரு மெயின் சிட்டிகள், நம்ம வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்கன்னா லொகேஷன் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். அவங்க வர்றப்ப எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு மட்டும் வந்தாங்கன்னா நாங்களே கூட்டிட்டு வந்துடுறாங்கண்ணா. எல்லா டேமே நம்ம ஒர்க்கிங் டே தாங்கண்ணா. கஸ்டமர் வர்றேன்னாங்கன்னா போதும், அவங்க எங்களை தேடி வந்தாங்கன்னா அன்னைக்கு நாங்கள் அவங்க சொன்ன குவாலிட்டியில் அவங்க கண்ணு முன்னாடியே அடிச்சு கொடுத்துட்றோம். ஒரு டீ சாப்பிட்ற டைம் தாங்கண்ணா. கையோட இருந்து ப்ராடக்ட் அடிச்சு பார்த்துட்டு கூட எடுத்துட்டு போய்க்கலாங்கண்ணா. இல்லை எனக்கு என்னால் வர முடியாதுங்க, நீ வீடியோ கால் பண்ணுங்கனாலும் வீடியோ கால் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க, இந்த ஸ்பெக்கில் இருக்கான்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்புங்கனாலும் அனுப்பிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. குவாலிட்டி வைஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லவே இல்லைங்கண்ணா. அவங்க நேரில் வந்து அவங்க ப்ராடக்ட் எப்படி பார்த்து எடுப்பாங்களோ அதே மாதிரி நான் வீடியோ மேலே A to Z அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. நான் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் 8 இன்ச்சு சொல்லியிருந்தாங்கண்ணா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு எனக்கு சாஃப்ட்னஸ் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் பண்ணலாங்கண்ணா. இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் மெட்டீரியலுங்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி 2 இன்ச்சில் சூப்பர் சாஃப்ட் ஃபோமை போட்டுங்கண்ணா. 28 டென்சிட்டியில் இந்த ஃபோம் இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாதுங்கண்ணா. இந்த ஃபோமை போட்டு அதுக்கு மேலே கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை போட்டு ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வச்சு 10 இன்ச்சு திக்னஸில் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்குன்னா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்குண்ணா. இது டபுள் காட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்குன்னா. இது பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. இது 10 இன்ச்சு திக்னஸ் இருக்குங்கண்ணா. இது நல்லா இருக்குண்ணா. நல்லா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் படுத்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இதில் நல்லாவே இருக்குங்கண்ணா அந்த பெட்டிலங்கண்ணா. ஓகே, அடுத்துங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். எனக்கு பேக் பெயினும் இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ லேட்டக்ஸ் மாடல் அதே மாதிரி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. தாய்லாந்து லேட்டக்ஸ் மாடல் இருக்குங்களா. மேலே இருக்கிற ரப்பர் பால், பியூர் ஆர்கானிக் ரப்பர் பாலுங்கண்ணா. இந்த ரப்பர் பால் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜோனா பின் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம உடம்போட வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்ம படுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் ஹோல்ஸ்லாம் ஹார்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்கண்ணா. நம்ம படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடு பள்ளம் தெரியாமல் படுக்கணும், ப்ளஸ் பேக் போனும் வந்து பெண்ட் ஆகவே கூடாதுங்கண்ணா. இது வந்து எல்லா தரப்புலையும் யூஸ் பண்ணலாங்கண்ணா. நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சேலிங்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் இது தாங்கண்ணா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 டென்சிட்டியில் ரீபாண்டட் ஃபோம் 4 இன்ச்சில் போட்டு பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா. இதுக்கு மேலே சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வந்து 28 டென்சிட்டியில் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆர்கானிக் லேட்டக்ஸ் 2 இன்ச்சை போட்டு பண்ணி கொடுத்துருவோம். இது டோட்டல் 8 இன்ச்சு இது ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரில் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துங்கன்னா நம்ம சேனலுக்கோசரம் யாருனாலே பண்ணி கொடுக்காத ரேட்டு நம்ம ஃபாலோஸ்க்கோசரம் நான் பண்ணி கொடுக்க போகிறேன்னா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து 23,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்து இந்த மாதிரி 2 பில்லோ பண்ணி கொடுத்து 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா 23,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா, குவாலிட்டியில் கை வச்சுருவானேங்கிறதுக்காக தான் அந்த 10 வருஷம் வாரண்டி நான் அகைன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா. 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 23,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குற ரேட்டுக்கு யாருனாலுமே நான் போடுற குவாலிட்டியில் கொடுக்கவே முடியாதுங்கண்ணா. இந்த ரேட்டு வேற யாருனாலும் கொடுத்துனாலும் எனக்கு மெத்தைக்கு காசே வேணாங்கன்னா ஃப்ரீயாவே எடுத்துக்கலாங்கண்ணா. 23,000 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்துறேன். இது ஃபிக்ஸ்டு ரேட்டுங்கண்ணா. நம்ம ஃபாலோஸ்க்கு நீங்க எங்க இருந்து ஆர்டர் பண்ணலாம், டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆமா, டெலிவரி ஆட் பண்ண மாட்டீங்க. டெலிவரி ஃப்ரீயாவே பண்ணி 1 ரூபா அவங்க பேமெண்ட்டே தர வேணாம். 23,000 ரூபாய்க்கு மேல 23,000 ரூபாய்க்கு வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி 2 பில்லோ, ஒரு பெட் கவர் பிளஸ் இந்த பெட்டும் சேர்த்து குயின் சேர்த்து 23,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இது வீடியோக்காக நீங்க சொல்லலாம். வீடியோக்காக சொல்லலாங்கண்ணா. நீங்க எத்தனை பெட்டு கேட்டாலும், ஒரு பெட்டு கேட்டா கண்டிப்பா கிடையாதுண்ணா. நீங்க 20 பெட்டு கொடுத்தாலும் சரி, 30 பெட்டு கொடுத்தாலும் சரிங்கண்ணா. நீங்க எத்தனை பெட்டு கேட்டாலும் அத்தனை பெட்டுக்கு 23,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாலும். இது அதாவது லிமிட்டட் ஆஃபர், எந்த ஆஃபர்ல எதுவுமே கிடையாது. நீங்க எப்ப வேணுமாலும் நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த சேனல் பேரை மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸ்பெக் அந்த சைஸ் மட்டும் இன்னொரு தடவை கிளியரா சொல்லுங்க. ஆனா அதாவது ஒரு 4 இன்ச் ரீபாண்டட் ஃபோமுங்கண்ணா. 4 இன்ச் ரீபாண்டட் ஃபோமு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபோம் 28 டென்சிட்டில போட்டு பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா. இதுக்கு மேல 7 ஜோன் தாய்லாந்து நேச்சுரல் லேட்டக்ஸ்னா. இது தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ற லேட்டக்ஸ்னா 7 ஜோனா இருக்கும். இந்த லேட்டக்ஸ் போட்டு 8 இன்ச் ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துடலாம். இதோட ஃபினிஷிங் இங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு பெட் அடிச்சு வச்சிருக்காங்கண்ணா. அங்க ஒரு பெட் இருக்கு பாருங்க. இங்க ஒரு பெட் இருக்கு, அதோட ஃபினிஷிங் பெட் தாங்கண்ணா. இதெல்லாம் பாருங்க, பார்க்க நல்லா பேம்போ கிளாத்ல போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கவே நல்லா லுக்காவும் இருக்கு, யூஸ் பண்ண சூப்பரா இருக்குங்கண்ணா. இதெல்லாம் சைஸ் சொல்லுங்க. இது வந்து கிங் சைஸ்ங்கண்ணா. 6க்கு 6.5. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7க்கு 8 அடிங்கன்னு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது 7க்கு 9 அடியில ஒரு பெட் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் பண்ணிச்சு. சேம் பண்ண ஆர்த்தோ லேட்டக்ஸ் சொல்லியிருந்தாங்களா, அதே மாடல் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம இடையில வீடியோ மிட்லயே சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கஸ்டமர் கொடுத்திருந்தாங்க, அப்புறம் திருச்செங்கோட்ல இருந்து ஒரு 2 கஸ்டமர் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்காக தான் அடிச்சு வச்சிருக்கோம். எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7க்கு 8 அடி தான். கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். கஸ்டமர் அவங்க கோயம்புத்தூர் கஸ்டமர், திருச்செங்கோடு கஸ்டமர் இருக்கும். கிட்டத்தட்ட பிரம்மாண்டமா இருக்கு. இதெல்லாம் தூக்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 8 பேர் இருந்தாலும் தூக்க முடியும்.
அவ்வளவு வெயிட்டா இருக்குங்க அந்த பெட் எல்லாம். இதெல்லாம் சாலிடா நம்ம சைட்ல இருந்து 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். ஆனா அவங்களுக்கு லைஃப் வைஸும் பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேல கம்பல்சரி உழைக்கிங்கன்னா ஏன் இவ்வளவு தூரத்துல இருந்து லாங்ல வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது கோயம்புத்தூர் இல்லாத கம்பெனி கிடையாது. பிரைஸ்லயே குவாலிட்டியில நான் பெஸ்டா பண்றதுனால மட்டும்தான் கஸ்டமர் எங்களை தேடி வந்து நேரில் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா பிளஸ் வர முடியாது போன் மூலியமா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க கிட்ட வாங்கினவங்களுக்கு எங்களோட குவாலிட்டி பத்தி நல்லாவே தெரியுங்கண்ணா. இனிமேல் வாங்க போறவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கண்ணா. அது முக்கியமா நீங்க அந்த 23 மணி நேரம் சொல்லிருந்தீங்க இல்லையா, தாராளமா வெளியில கம்பேர் பண்ணுவாங்க. நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. கம்பேர் பண்ணிட்டு வரட்டுங்கண்ணா. கம்பேர் பண்ணிட்டு என்கிட்ட வரட்டும். என் ரேட் இல்லைங்க, உங்க ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னாக்க எனக்கு ஒரு ரூபா கூட காசே தர வேணாங்கண்ணா. 23,000 ரேட்டுக்கு யாருனாலே பண்ண முடியாதுங்கண்ணா. அப்படி பண்ணாலும் உங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகி தான் பண்ணுவாங்க. என் குவாலிட்டி என் பிரைஸ் 100% கான்பிடண்டா சொல்றாங்கன்னா யாருனாலே பண்ண முடியாதுங்க. வித் 2 பில்லோட கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பில்லோவை 1500 ரூபா நான் வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க 1500 ரூபா. 2 பில்லோ வச்சாலும் அதுவே 3000 ரூபாய் ஆச்சு. இப்போ பெட் ஒரு பெட் கவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 கிட்டத்தட்ட அக்சரிஸ் மட்டும் 5000 ரூபாய்க்கு உண்டான அக்சரிஸையும் கொடுத்து உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கு பெட்டும் கொடுக்குறாங்கண்ணா. டெலிவரியும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5000 ரூபாய் பெட்டு பில்லோ கவர் டெலிவரி இதெல்லாம் சேர்த்தாலும் ஒரு 5000 ரூபாய் வந்துருங்கண்ணா. 5000 ரூபாய்க்கு நான் அக்சரிஸா அது கூட சேர்ந்து கொடுத்துடலாங்கண்ணா. முக்கியமா பிரதர் வந்து இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, பிரைசிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் வந்து சும்மா சொல்லிங்க பிரதர், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா பின்னாடி அந்த ஆர்டர் போர்டு கண்டிப்பா காட்டிக்கலாம். நீங்களே வாங்க. இங்க ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து மேக்கிங் யூனிட். இதுதான். ஆமா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவ்ல அப்டேட் பண்ணலாம். வந்து சக்தின்னு சொல்லி சென்னையில இருந்து ஒருத்தர் கொடுத்திருக்காரு, சரவணன் சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம டெலிகாலர் இருக்காங்க. நானும் போன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கண்ணா. இது எல்லாமே அவங்க எடுக்கிற ஆர்டர் தான். இந்த ஆர்டர்ல போட்டிருப்போம். இதை மட்டும் தான் எங்க கம்பெனில இருக்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 4 பேர் இருக்காங்க மார்க்கெட்டிங்ல. அவங்க எடுக்கிற ஆர்டர்லாம் நாங்க ப்ராசஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த போர்டுல எழுதி போட்டுருவோம். இதுல வர்றது மட்டும் தான் ப்ராசஸ் ஆகும்னா. அப்ப நம்ம பெட்ல நீங்களே பாத்துருப்பீங்க. இல்ல சைட்ல அந்த கஸ்டமரோட பேர் எழுதி டிஸ்பாச் வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கு மார்னிங் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த எல்லா பெட்டும் நேத்து ரெடி பண்ண பெட்டுங்கண்ணா. இன்னைக்கு ரெடி பண்ற பெட்டு நாளைக்கு டிஸ்பாச் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் ஒர்க்கிங் டே பிரகாரம் ஒரு பெட் ஆர்டர் கொடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா 3 to 4 டேஸ்ல நாங்க டெலிவரியே கொடுத்துருவோம். மேக்ஸிமம் அன்சைஸா இருந்தாலும் சரி எந்த சைஸா இருந்தாலும் சரிங்கண்ணா. ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரைக்கும் அன்சைஸ்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் டைம் எடுத்து தவிர ஒர்க்கிங் டே பிரகாரம் 3 to 4 டேஸ்ல டெலிவரியே கொடுத்துருவாங்க. இந்த இடம்லாம் பார்த்தா வந்து என்னடா இப்படி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ப்ராப்பர் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு மேக்கிங் பிளேஸ் எப்படி இருக்கும். இந்த மேட்ரஸ்க்கு சைடுல போடுவோம்லங்கண்ணா, அந்த பார்டர்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்பைக்கப்ப நாங்க கட் பண்ணி வைக்கிறதா. இதெல்லாம் அன்னைக்கு கட் பண்ணி எடுக்கிறதா பாருங்க. என்ன ஷோரூமா இருந்தா வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இல்லாம நீட்டா இருக்கும். பட் டபுள் தி பிரைஸ் இருக்கும். ஆமா, அதான் நம்ம இருக்கிற இடம் தான் இதுவே தரேன்னா. நம்ம மேட்ரஸ் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஷோரூம்ல நீங்க வாங்குனீங்கன்னா கூட இந்த மாதிரி குவாலிட்டில வாங்க முடியாதுன்னா. நம்ம போறதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வேணா அவுட்டரா இருக்கலாம். ஆனா நம்ம போறது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை மாதிரி பெரிய சிட்டிக்கு தான் நம்ம மேட்ரஸ் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா லைவாவே நீங்க பாத்தீங்க ஊர்ல இந்த ஊர்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா அங்கெல்லாம் இல்லாத ஃபேக்டரியே கிடையாதுங்கண்ணா. சென்னையில இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர்லாம் தாண்டி நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாருன்னா என்ன ரீசனுங்க? குவாலிட்டி பிரைஸ் பெஸ்டா கொடுக்குறோம். அதனால கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க. ஏன்னா வாங்குற ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வாங்கினா எப்படி ப்ராடக்ட்டை பார்த்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா. பிரைஸ் வைஸ் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்து நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு வாங்க. இல்ல என்னால இந்த பிரைஸுக்கு எனக்கு ஒரு மேட்ரஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேளுங்க. தாராளமா நான் பண்ணி தரேன். நாங்க நம்ம எவ்வளவு வருஷமா பண்றீங்க? ஆனா இந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 10 இயர்ஸ் பக்கம் இருக்குங்கண்ணா. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பக்கம் இருக்குங்கண்ணா. ஆன்லைன்ல நம்ம இன்ஸ்டா மூலியமா யூடியூப் மூலியமா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பக்கம் இருக்குங்கண்ணா. 6 இயர்ஸ்ல நாங்க சப்ளை பண்ண தமிழ்நாட்டுல இடமே கிடையாதுங்க. நீங்க எங்கேருந்தோ ஒரு எடுத்தீங்கனாலும் அந்த ஊர்ல இருந்து நம்ம கஸ்டமர் யாராவது ஒருத்தர் பை பண்ணிருப்பாங்க. இன்னைக்கும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் எல்லா ஊரும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட நம்ம கிட்ட வாங்கலாம். கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் கூட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி எனக்கு பிரைஸ் அதிகமா கொடுத்தாங்க நினைக்காதீங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் கொசரம் இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா தான் இந்த பிரைஸை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன் கேஸ் நீங்க வந்து நம்ம பிரதர்ட்ட இதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கோம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. இதே பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா இதே பிரைஸ் 23,000 பண்ணி. ஏன்னா நாங்க நிறைய கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்கண்ணா. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்க வாங்க. இந்த சொன்ன பிரைஸ்ல பண்ணி கொடுத்தா எப்ப வந்தாலும் நம்ம மிட் அண்ட் கார்னிவல் சேனல் பேரை மென்ஷன் பண்ணி வாங்குறது இந்த ஆஃபருங்கண்ணா. ஆமா, சேனல் பேர் சொல்லுங்க. அதான் முக்கியம். சேனல் பேர் மென்ஷன் பண்ணி. ஏன்னா நிறைய கால் வரும் எங்களுக்கு. எதுல இருந்து கால் பண்றாங்க தெரியாது. ஏன்னா எங்க ஓன் சேனல் இருக்கு. அதனால சேனல் பேர் மென்ஷன் பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர்ல பண்ணி கொடுத்துடலாம். நான் இன்னமும் பிரமிப்பா பாக்குறது இந்த மேட்ரஸ் தான். பிரதர் நின்று இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் சைஸ்ல இருந்தா ஒரு 4 பேர். இதெல்லாம் பேக் சைடு வந்து ஜீன்ஸ் கிளாத் போட்டுருக்காங்கண்ணா. இது அவங்கள வந்து இது வந்து பேக் சைடு. இது பேக் சைடு. இந்த ஜீன்ஸ் நம்ம ஜீன்ஸ் பேண்டோட மெட்டீரியல் இருக்குனால ஹெவியா இருக்குண்ணா. இந்த பாடலாம் யாருமே போட மாட்டாங்க. இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்கண்ணா. இதை நீங்க தரையில போட்டு நீங்க தரன்னு இழுத்தீங்கன்னா கூட ரேப் ஆனா கூட கிளியாதுங்கண்ணா. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த துணி ஹெவியா இருக்கும். நீங்க பிடிச்சி என்னதான் இது பண்ணீங்கன்னா டாப்ல இருக்க துணி சாஃப்டா இருக்கும். பேக்ல இருக்க துணி பேக் சைடு லாட்டெக்ஸும் கிடையாது. ஏன்னா டாப்ல தான் லாட்டெக்ஸ் வச்சிருக்கும். நீங்க தரையில போட்டு இன்கேஸ் இப்படி தரன்னு இழுக்கிறீங்கன்னா கூட துளி கூட டேமேஜ் ஆகாதுங்க. ஏன்னா மேட்ரஸ்க்கு நம்ம 10 வருஷம் வாரண்டி தர்றோம்.
வாரண்டி தரணும் அதுக்கு உண்டான குவாலிட்டி நம்ம கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா இந்த துணியில கம்பேர் பண்ணி ஒரு 500 ரூபாய் மிச்சம் பண்றதுல நம்ம என்ன சாதிச்சிருக்கோம். அதே ஒரு கஸ்டமர் நம்ம போன படம் ரிட்டர்ன் ஆகாம இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு பெனிஃபிட். ரிட்டர்ன் ஆச்சு அதுல எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி பண்ண ஒரு மேட்ரஸ்க்கு இந்த ரேட் சொல்லி தான் கொடுத்துருப்போம். ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஓவரால் எல்லாமே நம்ம எக்கனாமிக் எல்லாமே நம்ம லாஸ் தான் பார்ப்போம். அதுக்கு போன வாரத்துல 500 ரூபாய் நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதனால 500 ரூபாயோ 100 200 கணக்கு பார்க்கணும். குவாலிட்டி விஷயம் பெஸ்டா பண்ணி கொடுத்து தான் இருக்கிறேன். ஏன் எங்க மற்ற கம்பெனிக்கு என்ன டிஃபரன்ஸ், இதுதான் டிஃபரெண்ட். குவாலிட்டியில தான் நாங்க மெயினா நல்லா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துறோம். பிரைஸும் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது சைஸ் மட்டும் ஒரு சொல்லிருக்கீங்களா? ஆனா இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 அடிக்கிங்கன்னா இது வந்து 7 அடிங்கண்ணா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நடுகால செவுத்து கட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் தாராளமா ஒரு 5 பேர் படுத்து உருளலாம். ஆமா, உங்க சைஸ்க்கு தாராளமா 4-5 பேர் படுக்கலாம். 4-5 பேர் என்னன்னா உங்க வீட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிலவுக்குள்ள போகுமான்றத பார்த்து செக் பண்ணி அதுல அவங்க நாங்க கஸ்டமருக்கு வந்து போகுன்னு சொல்லியிருக்காருங்கண்ணா. நம்ம கோயம்புத்தூர்ல போய் டெலிவரி கொடுக்குறப்ப எங்களுக்கே தெரியும். நாங்களும் அந்த டவுட்டோட தான் இருக்கோங்கண்ணா. ஒன்றது போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஹாப்பி தான். போகலன்னா ஏதாவது வேற ஏதாவது பால்காணி வெளியா கயிறு கட்டி தூக்கி தான் இறக்குற மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரியலங்கண்ணா. அது டெலிவரி கொடுக்குற டைம்ல எங்களுக்கு மெஷர்மென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா காட்டோட சைஸ் வந்து காட்டோட சைஸ் அவங்க என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. கஸ்டமைஸ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. கஸ்டமைஸ் சைஸ் இந்த மாதிரி நான் காட்டியே சொல்றேன் உங்களுக்கு. கஸ்டமைஸ் சைஸா இருந்தாலும் சரி, கஸ்டமைஸ் கலரா இருந்தாலும் சரிங்கண்ணா. நீங்க எந்த கலர் கேட்டீங்கன்னாலும் நான் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எடுத்து நான் எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர் தான் நான் வச்சிருக்கேங்கண்ணா. இன்கேஸ் என்கிட்ட இருக்கிற கலர் சாய்ஸ்ல உங்களுக்கு பிடிக்கல, வேற ஏதாவது கலர் எங்க இருக்க கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த போட்டோவை எடுத்து எனக்கு அனுப்புங்க. வித்தின் 3 to 4 daysல அதே கலர் அதே பேட்டர்ல நான் ரெடி பண்ணி தரேங்கண்ணா. கலர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோல ரொம்ப யூனிக்கான ஒரு மேட்ரஸ் பார்க்கறோம்னு சொல்லிருந்தீங்க. ஆமாங்கண்ணா, அதாவது ஸ்மார்ட் கிட் மேட்ரஸ்ங்கண்ணா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்மார்ட் கிட் மேட்ரஸ். நம்ம சேம் அந்த ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மாதிரிங்கண்ணா. லேட்டெக்ஸ்க்கு பதிலா இந்த ஆல்ரெடி இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா 4-5 ரீபாண்டட் ஃபோமுங்கண்ணா. அதுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் 2 இன்ச் திக்னஸ்ங்கண்ணா. அதுக்கு மேல இந்த ஸ்மார்ட் கிரிட் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் திக்னஸ்ல பண்ணி கொடுத்துருங்க. இது 8 இன்ச் திக்னஸ்ல வரும். இது குயின் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கேங்கண்ணா. இதுக்கும் நான் 10 years வாரண்டி தரேங்கண்ணா. வித் 2 மெமரி ஃபோம் பில்லோட கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது பார்த்ததுல இது என்ன மாதிரி டைப்? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஃபிளெக்சிபிள் சேனலுங்கண்ணா. இந்த ஃபிளெக்சிபிள் சேனலோட ஃபங்க்ஷன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நல்லா அந்த வெயிட்டா இருக்கிறவங்க இந்த மேல ஒரு கம்ஃபர்ட்னஸ் இல்லாம இருக்கிறவங்க படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிளெக்சிபிள் சேனல் பாருங்க, இங்கிட்ட ஃபிளெக்சிபிள் ஆகி கொடுக்கறதுனால நல்ல கம்ஃபர்ட்டா இருக்குங்கண்ணா. ஆனா குத்தலாம் குத்தாதுங்கண்ணா. இந்த ஃபிளெக்சிபிள் சேனல் ஏர் ஃபார்ம் ஆகுங்க. அப்படி இப்படி அமைக்கி பாருங்க, நீங்களே அமைக்கி பாருங்க. இந்த ஏர் ஃபார்ம் ஆகுறதுனால என்னன்னா கூலிங்கா இருக்கும் உங்களுக்கு. முதுகுல காத்து வந்து பம்ப் ஆகிட்டே இருக்குங்கண்ணா. இன்னொன்று ஏன்னா இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கிட்ட திரும்பி படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா. இந்த சேனல் வந்து ஃபிளெக்சிபிள் ஆகி கொடுக்காங்க. உடம்பு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கம்ஃபர்ட்டா இருக்குங்கண்ணா. உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான மேட்ரஸ்ல இருக்குங்கண்ணா. நிறைய மேட்ரஸ் இந்த மாதிரி பிள்ளை இதுல எதுக்குமே இருக்கவே இருக்காதுங்க. நல்லா பக்கா கம்ஃபர்டபுளா இருக்குங்கண்ணா. அப்படி டிஃபரெண்டா இருக்கு. இது எல்லாமே பார்க்கவே உங்களுக்கு வந்து ஐஸ் கியூப் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா செஸ் போர்டு மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாங்கண்ணா. இதா செஸ் போர்டும் கிடையாது, ஐஸ் கியூப்பும் கிடையாதுங்கண்ணா. இதான் ஸ்மார்ட் கிரிட் மேட்ரஸ்ங்கண்ணா. ஓகே, இதோட ஸ்பெக் சொல்லுங்க. ஆனா இது வந்து 4 இன்ச் ரீபாண்டட் ஃபோமுங்கண்ணா. அதுக்கு மேல வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோமுங்கண்ணா. அதுக்கு மேல 2 இன்ச்ல வந்து ஸ்மார்ட் கிரிட் போட்டு பண்ணி கொடுத்துட்டு 21,000 குயின் சைஸ் பண்ணி கொடுத்துருக்குண்ணா. 2 மெமரி ஃபோம் பில்லோட பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா. ஓகே, இதுக்கு 2 மெமரி பில்லோ, இதுக்கு 2 மெமரி ஃபோம் பில்லோ கொடுத்துரு. இல்ல இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இது மட்டும் ஆல்ரெடி என்கிட்ட மேட்ரஸ் இருக்கு, அதுக்கு மேல நான் டாப்பரா போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ண்ணா. சிங்கிள் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 6,000 பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பினிஷிங்லாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு கஸ்டமர் அடிச்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இந்த பேம்பா அண்ட் கிளாத்ல போட்டு ஃபினிஷ் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கிற மேட்ரஸ் அவங்க அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்த்தோ லேட்டெக்ஸ் சொல்லியிருந்தோம்லங்கண்ணா. நிறைய பேர் வந்து எங்க ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருப்பாங்கண்ணா. எனக்கு அந்த ஹோட்டல்ல இருக்க மாதிரி லக்ஸரி ஃபீல் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நாம சஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் மெட்டீரியலுங்கண்ணா. இதுக்கு மேல வந்து நேச்சுரல் லேட்டெக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதுவும் 0 டிஸ்டர்பன்ஸ் தான், இதுவும் 0 டிஸ்டர்பன்ஸ் தாங்கண்ணா. இதுக்கு மேல கஸ்டமர் கேட்கற கலரை போட்டு ஹீரோ டாப் மாடல் பண்ணி வச்சிருக்கோம்ண்ணா. இது ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது. இன்னொன்று என்னன்னா ரொம்ப சாஃப்டா எதிர்பார்க்கறவங்களுக்குலாம் இந்த மேட்டர் இருக்குங்கண்ணா. கிட்டத்தட்ட அமுக்கணும்னு வச்சுக்கோங்க, நல்ல குஷனிங்கா இருக்குங்கண்ணா. பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ மேரிட் கப்பல் இந்த மாதிரி மேட்டர்ஸ் லைக் பண்ணுவாங்க. இது நல்ல குஷனிங்கா இருக்கும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 years வாரண்டியோட பண்ணி கொடுத்துருந்தோம். இதுவுமே குயின் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம ஆர்த்தோ லேட்டெக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே பிரைஸுக்கு 23,000 ரூபாய்க்கு நான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு பண்ணி தரேங்கன்னா அதோட பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த கீழே வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் மெட்டீரியல், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 இன்ச் லேட்டெக்ஸ் பண்ணி இந்த மேட்ரஸ் அதுதான். இங்க அடியில் இருக்க மேட்ரஸ் அதுதான். இந்த மாதிரி பினிஷிங்ல பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் குயின் சைஸ் 23,000 பண்ணி 10 years வாரண்டியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க மொத்தத்துல 23,000ல லேட்டெக்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், லேட்டெக்ஸ் வித் ஆர்த்தோபெடிக் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், லேட்டெக்ஸ் வித் ஆர்த்தோபெடிக் வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரிங் வித் லேட்டெக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே குயின் சைஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் பேர் மென்ஷன் பண்ணி வாங்குறவங்களுக்கு வித் 2 பில்லோ, ஒரு பெட் கவர், டெலிவரியோட எல்லா அக்சசரிஸோட வந்திருக்கலாம். முக்கியமா டெலிவரி
அதாவது அவங்க போய் பிக்கப் பண்ற மாதிரி இருக்குமா? டெலிவரி நம்மளே கொடுத்துடலாம். ஒரு 150 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க நம்ம வண்டியில கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருவோம். அதை தாண்டி இருக்கவங்க டெலிவரி ஃப்ரீயா வீட்டுக்கு நியர்ல வந்துடும். ஜஸ்ட் வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இன்கேஸ் என்னால போக முடியலங்க, அதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அதுக்கு பேமெண்ட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. அதுக்கு நான் பே பண்ணி கூட கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை. அடுத்த மாடலுங்க? ஆனால் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லி லேட்டக்ஸுங்கண்ணா. எனக்கு ஆத்தோ லேட்டக்ஸ் வேணா, ஸ்ப்ரிங் லேட்டக்ஸ் வேணா, எனக்கு முழுக்க ரப்பர்லான மேட்ரஸ் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வச்சு பண்ணி தருங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் லேட்டக்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது வந்து 6 இன்ச் திக்னஸில் இருக்குங்கண்ணா. ஒரே சீட்டாகவே இருக்குது. ஒரே சீட்டாக 8 இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரே சீட்டாகவே இருக்குங்கண்ணா. இப்போ ஒரு 6 இன்ச் திக்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கும், கிங் சைஸ் வந்து 40,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்குண்ணா. இதுக்கெல்லாம் 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வருங்கண்ணா. கிட்டத்தட்ட இதெல்லாம் லைஃப் டைமே ஒரு ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்ம சைட்லேருந்து 15 வருஷம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா. இது கிட்டத்தட்ட வந்து நல்ல லக்ஸரியாக இருக்கும், நல்ல வெயிட்டாகவும் இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. பெட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா யூஸ் பண்ண நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதில் இருக்க கம்ஃபர்ட் வேறு எதுலையுமே அவங்களுக்கு கிடைக்காதுங்கண்ணா. இது தாய்லாந்து மேட் இன் தாய்லாந்து லேட்டக்ஸ் ஆகணும். இங்கே எல்லாமே தாய்லாந்து பேர் மென்ஷன் ஆகியே வருங்கண்ணா. இங்கேயே இருக்குது பாருங்கண்ணா. இந்த மேட் இன் தாய்லாந்துன்னு சொல்லி எல்லா லேட்டக்ஸில் பிரிண்ட் ஆகியே வந்துருங்கண்ணா. மேட் இன் தாய்லாந்து லேட்டக்ஸ் எல்லாத்துலேயும் பிரிண்ட் ஆகியே வந்துடும். அந்த ஒரு 6 இன்ச் லேட்டக்ஸில் வரும். சரி, வேக்கம் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இடத்த எங்களுக்கு ஸ்பேஸ் பிடிக்குமேங்கிறதுக்கு எல்லாமே வேக்கமில் இருக்குங்கண்ணா. எல்லா சைஸில் கொடுத்தா இதுக்கு 15 வருஷம் வாரண்டியோட. குயின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு, கிங் சைஸ் வந்து 40,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பட்ஜெட் போக முடியும். கொஞ்சம் வந்து லக்ஸரி தான் முக்கியம். ஆமாண்ணா. இதெல்லாம் ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்டு அதுக்கப்புறம் மாற்றவே தேவையில்லைங்கண்ணா. லைஃப்பில் ஒரு டைம் மேட்ரஸ் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மேட்ரஸ் அது மாற்றுறதுக்கு இந்த ஒரே மேட்ரஸ் வாங்கி போட்டாங்கனாக்க எல்லா கணக்கு பார்த்தா ஒன்றா தான் வருங்கண்ணா. ஒரு லைஃப் டைம் அப்படியே கிடக்கு மேட்ரஸ். இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே கிடக்குண்ணா. இந்த வெயிலில் தூக்கி போடணும், அதெல்லாம் எந்த இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுங்கண்ணா. சும்மா பெட்டை நீங்கள் வாங்கி கட்டில் போட்டு நீங்கள் வாட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்கண்ணா. தண்ணி மட்டும் படாமல் பார்த்தா தண்ணியும் படலாங்கண்ணா. ஆனால் மேனுவலாக வேணுன்னே பண்ணக்கூடாதுங்கண்ணா. தெரியாமல் கொட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லுக்காக அவங்க தூக்கிட்டு வர மாதிரி இருக்குங்கண்ணா. அதுக்காக சொல்கிறாங்கண்ணா. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை, எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்கண்ணா. வெயிலில் தூக்கி போனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. மெயின்டெனன்ஸ் சுத்தமாக கிடையாது. தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாதுங்கண்ணா. பட் தண்ணி நம்ம மேனுவலாக அடிக்கடி ஊற்றக்கூடாதுன்னா, தெரியாமல் கொட்டினா ஒன்றும் பண்ணாதுங்கண்ணா. டெய்லியும் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சா போதும், அதுவே நல்ல மெயின்டெனன்ஸ். அதுவே நல்ல மெயின்டெனன்ஸ் தாங்கண்ணா. வீட்டில் அவங்க போய் கொட்டாங்கன்னா அது அப்படியே தான் கிடக்குங்கண்ணா. ஒரு சாலிடாக எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 30 வருஷத்துக்கு பக்கம் வந்துருங்கண்ணா அந்த பெட். ஆனால் இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு மேட்ரஸ் வாங்குற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரஸஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி காட்டன் பெட் ஸ்பிரிட் 1, இந்த மாதிரி முழுக்க ரெக்ரான்லேயே எல்லாம் 2 பில்லோ 2, அது மட்டும் இல்லாமல் லேட்டக்ஸ் பில்லோ 2 நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா. நம்மக்கிட்ட மேட்ரஸ் வாங்குற எல்லா மேட்ரஸஸ்க்குமே எல்லா அக்சரிஸும் ஃப்ரீயாகவே கொடுத்து டெலிவரியும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. இந்த மாதிரி ஒரு மேட்ரஸ் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்சைஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேராக இருந்தால் தான் கண்டிப்பாக அன்லோட் முடிக்கணும். ஏன்னா வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 4 மெத்தட் வச்சுருக்கோம். வண்டி ஃபுல்லாக ஆகிடுச்சிங்கண்ணா. காரணம் என்னன்னா எல்லாமே அன்சைஸுங்கண்ணா. இப்போ இது நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு, சங்ககிரி, கோயம்புத்தூர் எல்லா பக்கத்து போய் நம்ம டெலிவரி கிளம்புறாங்கண்ணா. இதெல்லாம் இனிமேல் போய் டெலிவரி கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோங்கண்ணா. ஒரு ஈவினிங் ஒரு 8 o'clock 9 o'clock போல் நைட்டு போல் அந்த மாதிரி எனக்கு ரிட்டன் ஆகிடுவோம். எல்லா கஷ்டம் டெலிவரி கொடுத்து இன்கேஸ் நான் ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்காங்க, எத்தனை மாடியாக இருந்தாலும் நாங்களே ஏற்றி இறக்கி கொடுத்துருவோங்கண்ணா. சப்போஸ் அதை தாண்டி இருக்கணும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஏன்னா டிரான்ஸ்போர்ட்காரங்க மூலியமாக பண்ணி தருவோம். டிரான்ஸ்போர்ட்காரங்க மூலியமாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 5வது மாடியில் இருக்கிறாங்க, ஏற்றி கொடுத்துருவாங்க. எல்லா பக்கம் எல்லாமே நாங்களே ஏற்றி கொடுத்துருவோங்கண்ணா. அவங்க இடத்த மட்டும் காட்டினா போதுங்கண்ணா. இந்த மாதிரி நாங்களே நம்ம வண்டியில் ஏற்றி டெலிவரி கொடுத்துடலாங்கண்ணா. அதான் சொன்ன மாதிரி 5-6 பெட்டு வச்சாலே ஃபுல்லாக அடிச்சு. இத்தனைக்கும் வந்து இது டாடா ஏஸ் கூட கிடையாது இந்த வண்டி. ஆமாங்கண்ணா, பெரிய வண்டி தான். எல்லாமே அன்சைஸுங்கண்ணா. ப்ளஸ் திக்னஸு கூட வச்சுருக்கிறதுனால டக்குனு வண்டியே ஃபுல்லான மாதிரி இருக்குங்கண்ணா. ஸோ நீங்கள் கிட்ட அதாவது 150 கிலோமீட்டர்ஸ் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து டேரெக்டாக வந்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 4வது மாடி 5வது மாடியாக இருந்தாலுமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம பெட்டுக்கு இந்த எல்லா அக்சரிஸ் தருவோம்னு சொல்லியிருப்பாங்கண்ணா ஆல்ரெடி நம்ம வீடியோவில். இந்த எல்லா அக்சரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் ஏற்றிருக்கோம்லண்ணா. அவங்க ஒரு நிறைய பேர் இந்த லேட்டக்ஸ் பில்லோ காம்ப்ளிமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இந்த லேட்டக்ஸ் பில்லோ, இந்த மாதிரி இந்த காட்டன் பெட் ஸ்பிரிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கஸ்டமருக்கு டெலிவரிக்கு ஏற்றிட்டு இருக்குங்கண்ணா. லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். இதில் என்னென்னா காட்டன் கவரில் ஸ்பெஷல் என்னென்னா அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறது நாங்கள் கலர் சூஸ் பண்ணலாம் கொண்டு போக மாட்டோம். நேராகவே டெலிவரி கொடுக்க போகிற இடத்துல ஒரு 10 கலர் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஏன்னா கலர் வந்து இப்போ இதெல்லாம் ஒயிட் வேணான்றாங்க ஒரு சில பேர். ஒரு 10 கலர் இந்த மாதிரி அள்ளி போட்டு போயிருக்குங்களா, ஒரு 10 கலர் எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட்ட ஆப்ஷன் கொடுப்போம். கஸ்டமர் என்ன பிடிக்குதோ அவங்க அந்த கலரில் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பரவாயில்ல, இது நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், நேரம் கொண்டு நாங்கள் நம்ம வண்டியில் தானே கொண்டு போய் ரிட்டன் கொண்டு வர போகிறோம். எடுத்தது போக மிச்சத்தை ரிட்டன் கொண்டு வர போகிறோம். பில்லோவும் அதே மாதிரி தான். பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் பில்லோ, மெமரி ஃபோம் பில்லோ எல்லாமே அவங்க லைவாக என்னென்ன அக்சரிஸ் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் வண்டியில் லோடு ஏற்றிக்கிட்டே இருக்குண்ணா. அவங்க இந்த பெட்டுக்கு உண்டான அக்சரிஸ் எல்லாமே இதுக்குள்ளெல்லாம் லேட்டக்ஸ் பில்லோ பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு 20 பில்லோ பேக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பெட்டுக்கும். எல்லா டெலிவரிக்கும் அப்படி லோடு ஏற்றிக்கிட்டே இருக்குங்கண்ணா.
மேட்ரஸில் என்ன டைப் இருக்குது, என்ன குவாலிட்டியில் கொடுக்குறோம், என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டோம். நம்ம கம்பெனி நேம், நம்ம லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லுங்கள். ஆனால் நம்ம கம்பெனி நேம் வந்து ஹென்ரிச் மேட்ரஸுங்கண்ணா. நம்ம கம்பெனி லொக்கேஷன் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு திருச்சிக்கு சென்டரில் குளத்தலைக்கு நேரில் பஞ்சப்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்கண்ணா. நம்மக்கிட்ட மேட்ரஸ் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலே நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்ருவோம். இன்கேஸ் நீங்கள் எந்த டைம் வேணாலும் 24/7 எப்போ வேணாலும் கால் பண்ணலாங்கண்ணா. எங்ககிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணினாலும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி கொடுத்துட்றோம். நேரில் வர்றவங்க நேரில் வந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை மொபைல் மூலமா ஆர்டர் பண்ணுறாலும் மொபைல் மூலியமாக ஆர்டர் பண்ணலாங்கண்ணா. நீங்கள் நேரில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. சப்போஸ் ஒரு சில பேர் நேரில் வரவங்க நேரில் விசிட் பண்ணலாம், லொக்கேஷன் டீட்டெயில் கொடுத்துர்லாங்கண்ணா. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரில் இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நேரில் வந்து என்ன ஃபீல் பண்ணி எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான். அதனால் இவ்வளோ தூரம் அலைச்சல் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த வழியாக வரீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து விசிட் பண்ணிக்கலாங்கண்ணா. நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போனாலே கூட போதும். நம்ம ஆர்டர் வந்து கொடுத்துட்டு போனாங்களே நம்ம டெலிவரி கொடுத்துலாங்கண்ணா. ஒரு 150 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நாங்களே டெலிவரி கொடுத்துருவோங்கண்ணா. ஏன்னா எங்களுக்கு கம்பல்சரி எல்லா லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு ஒர்க்கிங் டே பிறகு 3 to 4 days டைம் கொடுத்தாங்கன்னா நாங்களே டெலிவரி கொடுத்துருவோம். 150 கிலோமீட்டர் தாண்டி இருக்கவங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ தானே, பார்சல் மூலியமாக பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா. இப்போ அந்த குயின் சைஸ் வந்து 23,000 பார்த்துருந்தேன். ஆமாங்கண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன், இப்போ அந்த மேட்ரஸ் வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஓகேண்ணா, ஃபுல் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆர்டர் எடுத்து? இல்லை அட்வான்ஸ் கொடுத்தா போதும். எனக்கு சின்ன ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணால் போதும். ப்ராடக்ட் அவங்க சொன்ன குவாலிட்டியில் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே பேமெண்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. அட்வான்ஸ் இப்போ ஒரு 23,000 ஆர்டர் கொடுக்குறாங்க, ஒரு 2,000 ஒரு 3,000 அட்வான்ஸ் கொடுத்தா போதுங்கண்ணா. ஓகே. மீதி வந்து பேலன்ஸ் அமௌண்ட் பெட் அவங்க வீட்டுக்கு டெலிவரி எடுக்கிற டைமில் பெட்டை பார்த்துட்டு அவங்க சொன்ன குவாலிட்டியில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் போட்டாலே போதுங்கண்ணா. ஓ, பெட் வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன். சிஓடி ஆப்ஷனோட பண்ணி கொடுத்துட்ருக்குங்கண்ணா. பரவாயில்ல, நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு டிஸ்பேச் பண்ணுறப்பே ஃபுல் அமௌண்ட் செட்டில். ஆமாம், டிஸ்பேச் பண்ணுறப்ப கேட்பாங்கண்ணா. நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா. எல்லாரும் யாருன்னா என் கஸ்டமர் தான். அவங்க ப்ராடக்ட் இப்போ நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறப்ப இருந்தாலும் எனக்கு அந்த இது இருக்கும். என்னடா அவங்க சொல்ல 23,000 மற்ற இடத்துல 28,000 கொடுக்குற மாதிரி 23,000 சொல்கிறானே, குவாலிட்டியில் கை வச்சுறான்னு சொல்லி எனக்குமே அந்த டவுட் தோணும். அந்த டவுட்டே வேணாம், நான் ப்ராடக்ட் அனுப்பிச்சி விட்றேன், ரெடி பண்ணி வீடியோவும் கொடுத்துட்றேன். நீங்கள் பெட்டை பார்த்துட்டு குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டு விடுங்க. இதுக்கு மேலே ஷூரிட்டிக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தேவையில்லைங்க. ஒரு 2-3,000 மட்டும் தான் அட்வான்ஸு. பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் நேரில் கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் பே பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் மேட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற நேரில் வர்றதுனால வாங்க, இல்லை மொபைல் மூலிமா ஆர்டர் கொடுக்குறனால கொடுங்கண்ணா. பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்கள அப்படி நம்ம தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நாங்கள் புது அப்டேட்டில் நாங்கள் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோங்க மேட்டர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் நாங்கள் எந்த அளவுக்கு அடுத்த ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறங்கிறதே இருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம மிட்வேல் கார்னர் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணலாங்கண்ணா. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலே மென்ஷன் பண்ணிருங்க. ஆமாங்க, அப்போ தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்போம். ஆமாம், கண்டிப்பாக நம்ம சேனல் பேர் மென்ஷன் பண்ணி வாங்குறது தாங்கண்ணா. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆஃபர் மாதிரி கொடுப்போம். சரி, இந்த ஆஃபர் நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் கொடுக்காத ஆஃபருங்கண்ணா. ஸோ அதனால நாங்கள் இந்த ஆஃபர் சேனல் பேர் மென்ஷன் பண்ணி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபருங்கண்ணா. ஓகே, ரைட். இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட திரும்ப நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூண்ணா.